ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய சமயத்துல மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்லக்கூடிய சமயத்துல 3 நாட்கள் மறைந்திருந்த மலைதான் இந்த ஜபலே சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த மலை. இந்த மலையினுடைய உச்சியில தான் அந்த சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையும் இருக்கிறது. இப்ப இந்த குகையில தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைந்திருந்தார்கள். அப்படி மறைந்திருக்கக்கூடிய சமயத்துல மக்காவிலே செய்தி பரப்பப்படுகிறது, முஹம்மதும் அபூபக்கரும் தப்பித்து சென்று விட்டார்கள். யார் ஒருவர் இவர்களை உயிரோடு அல்லது தலையை வெட்டி கொண்டு வந்தால் 100 ஒட்டகத்தை சன்மானமாக தருவேன் என்று சொன்னவுடன் இந்த காஃபிர்கள் நபியையும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் பகல் முழுவதும் தேடியும் கிடைக்கல, மறுநாளும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் மக்காவிலே ஒரு மனிதன், எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு அறிவு ஆற்றலை கொடுத்திருந்தார் என்று சொன்னார். அதாவது நடந்து சென்றால் மனிதனுடைய கால் தரத்தை வைத்து இந்த கால் தடம் இன்னாருடையது என்று சொல்லக்கூடிய அறிவு ஆற்றல் அவருக்கு. அபூ ஜஹல் அவர்கிட்ட போய்